ஹலோ கைஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின் பேப்பர். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது? எப்போன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1963. ஏப்ரல் 1963. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று: இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. காரணம்: மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் உண்மைதான். ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஏன் நிரந்தர சபையாக இருக்குன்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். பிரதேசமாக்க ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதி 38, 39, 41, 42, 43 டேஸ் கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா சமதர்ம கொள்கைகளை. காந்தியவாத கொள்கைகள் வரும்போது அது 40, 46 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியவாத கொள்கைனா 40 வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பட்டியல் 1உடன் 2 பொருத்தணும். சுதந்திர உழைப்பாளர் கட்சி யாருன்னு பார்த்தோம்னா BR அம்பேத்கர். சுதந்திர கட்சி அது பாருங்கள் 3 இருக்கிறது ராஜகோபாலாச்சாரி. பாரதிய ஜனசங்கம் தீன்தயாள் உபாத்யாய். கம்யூனிஸ்ட் கட்சி AK கோபாலன் இருந்திருப்பார். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா பதாஞ்சலி சாஸ்திரி. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் சேர்த்த வார்த்தையை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நேர்மை, இன்டெகிரிட்டி. 1976 42வது சட்டம் மூலமாக மொத்தம் 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தை. இதில் 6ஆம் பத்தியில் இருக்கிறது இன்டெகிரிட்டி. அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி. துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஜாகிர் ஹுசைன், PD ஜெட்டி, KR நாராயணன், BL ஷெகாவாட். ஜாகிர் ஹுசைன், PD ஜெட்டி, KR நாராயணன், BS ஷெகாவாட். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சமயசார்பற்ற என்ற வார்த்தையானது எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது 42வது சட்டத்திருத்தத்தின்படி. 44வது சட்டத்திருத்தத்தின்படி 1978 சொத்துரிமை நீக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கட்சியின் பெயர், அதோட சின்னத்தை பொருத்தணும். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க குரூப் 4ல், ஞாபகம் வச்சுங்க. ஆனால் குரூப் 4ல் இது தேசிய கட்சி கேட்டிருக்காங்க, இது மாநில கட்சி. ஜனதா தளம் அப்படின்னா அது அம்பு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அது வில்லும் அம்பும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்னன்னு பார்த்தோம்னா ஏணிப்படி. ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கலப்பை. அடுத்தது கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ரெலிக் குழு, அடுத்தது சாட்லர் குழு, ராதாகிருஷ்ணன் குழு, பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. இதை காலவரிசைப்படுத்தினா இப்படி தான் வரும். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா 15 ஆகஸ்ட் 1947.
இயற்கை பொருட்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று பொருள் முதல் வாதம். இயற்கை பொருட்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் வரலாற்று பொருள் முதல் வாதம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம். திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா NUEPA. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் எந்த நிறுவனம் கையாள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா NUEPA. ஆப்ஷன் கூற்று பாருங்க. அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். B. இவர் ஆரணிக்கு குறைந்தது 18 வயதும் அது ஆரணிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். என்னன்னு பார்த்தோம்னா A மற்றும் B ஆகிய இரண்டும் சரி. அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக இருந்தார். மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை என்னன்னு பார்த்தோம்னா ஓம்புட்ஸ்மன் அமைப்பு. கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுபவை யாவை அப்படின்னு பார்த்தோம்னா விதி 124 முதல் 147 வரை. விதி 124 முதல் 147 வரை. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார்? தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலோசனை குழு. சபாநாயகரால் பாராளுமன்ற அமைப்பினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஸ் ஆகும். அது முடிவுக்கு கொண்டு வருதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல். சபாநாயகரால் பாராளுமன்ற அமைப்பினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஸ் ஆகும். அது முடிவுக்கு கொண்டு வருதல். கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக முறைமை சாரா சாதன கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பூஜ்ய நேரம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக முறைமை சாரா சாதனம் எதுன்னு பார்த்தோம்னா அது பூஜ்ய நேரம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா 2002ஆம் ஆண்டு 82வது சட்டத்தின்படி அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் தவறான விடை. 82 கிடையாது, 86வது சட்ட திருத்தம். மற்றது பாருங்க. பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951இல் அமல்படுத்தப்பட்டது. 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் உள்ளது அப்படிங்கிறது சரியான விடை. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது மற்றும் தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். 1 மற்றும் 3 சரி, மற்ற 2 தவறானது. இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்க பெறக்கூடியதாகும் அப்படிங்கிறதும், இந்த உரிமைகள் முழுமையானது அப்படிங்கிறதும் தவறான விடை. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி 17. இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு டேஸ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக நிறுவ மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 மட்டும். அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அரைமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். 2, 3 மட்டும். ஒரு மாநில முதல் அமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் கருத்துப்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் மற்றும் மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அப்படிங்கிறது சரியான விடை. இதில் ஆன்சர் கீயே தப்பாக இருந்தால் இருக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே ஆப்ஷன் பி நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால்னு கொடுத்துருக்காங்க.
நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரும். அதனால் ஆப்ஷன் டி சரியான விடையாக இருக்கலாம். இனிமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. போர்க்காலத்தில் மட்டும்தான் அது பண்ண முடியும், தனியாக பண்ண முடியாது. இதனால் நம்ம இங்கே தமிழில் தவறாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஆங்கிலத்தில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆங்கிலத்தில் இரண்டாவது பாருங்கள். இஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் பாசஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வித் மெஜாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு. ஆனால் தமிழில் நம்பிக்கை தீர்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது தவறு அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் தவறுன்னு கண்டுபிடிச்சதா இருந்தால் இங்கிலீஷ்லேயும் படித்து பாருங்கள், தமிழையும் படித்து பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஏதோ ஒவ்வொரு கொஸ்டின் தான் இப்படி மாறுமே தவிர அனைத்தும் மாறாது. இதை ஞாபகம் வச்சுங்க. 1, 2 மட்டும்தான் இதற்கான சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் எதற்மாரி நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதற்கு தகுந்தாற் போல் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நன்றி.